தமிழக அரசு பணிக்கான தேர்வு வெற்றி பெற இன்றே சேருங்கள். காசி ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் ஸ்டடீஸ், பாண்டியராஜபுரம், வாடிப்பட்டி தாலுக், மதுரை டிஸ்ட்ரிக்ட். செல் 9942284095. மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கோம். அந்த எக்ஸாமில் எப்படி வெற்றி கொள்வது அப்படின்றதுக்கு நம்ம முக்கியமான கேள்விகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான கேள்விகளை நீங்கள் படிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிற கேள்விகளை கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா சவுண்டு சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னா ஹெட்ஃபோன் வச்சு கேளுங்க. ஹெட்ஃபோன் வச்சு கேட்டால் கண்டிப்பாக நல்லா தெளிவாக சவுண்டு கேட்கும். ஸோ கேட்குறதுனா உங்களுக்கு இருக்குது. படிக்கிறதுன்றது ஒரு சைடு நம்ம படித்தா கூட மறந்து போயிடும். ஆனால் கேட்டீங்க அப்படின்னா அது திருப்பி திருப்பி உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனை முறை வேணால் கேட்கலாம். அந்தளவுக்கு நம்ம இப்போ கிளாஸஸில் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கிளாஸில் கவனிக்க ஒரு தடவை நம்ம கவனிச்சுட்டு அப்படியே மறந்துடுவோம். ஆனால் இதை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கேட்க கேட்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். எல்லா கேள்வியுமே நம்ம புத்தகத்தில் எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். எதுவுமே நம்ம சாதாரணமான கேள்வியாக நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லா கேள்வியுமே புத்தகத்தில் 6ஆவது 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழுக்கு தான் நம்ம ஏன்னா ஏற்கனவே எல்லா பகுதியுமே ஜிகே ஃபுல்லாக நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ தமிழ் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்லேயே நமக்கு 3 பகுதியில் இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்றத நம்ம தொகுத்து வைத்திருக்க கேள்விகளை இப்போ வாசித்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கேள்விகள் வாசித்து முடிஞ்சமே நம்ம 6ஆவது 10ஆவது வரைக்கும் இருக்க தமிழ் புத்தகத்தை நம்ம நடத்திடலாம். ஏன்னா ஏற்கனவே அதில் இருக்க கேள்விகள் தான் நாங்கள் தொகுத்து வச்சுருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுமே தொகுத்து ஆன்சராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேள்வி நீங்கள் படிச்சிங்கனாவே ஒரு 60-70% தமிழ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். அதோட 6ஆவது 10ஆவது வரைக்கும் இருக்க புத்தகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேட்கும்போது நீங்கள் நம்ம பேசுகிறத கேட்கும்போது கேட்ட செய்திகள் கூட அங்கே இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக படிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னா நல்ல புரிதல் திறன் உண்டாகும். ஒன்றுமே தெரியாமல் படித்தா தான் அதில் எது முக்கியமான கருத்து, முக்கியமான கேள்வி அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான கேள்விகள் வரும், என்னென்ன முக்கியமான கருத்துக்கள், செய்திகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். போக போக எல்லாமே போர்டில் நடத்தி எல்லாம் சொல்லுவோம். இப்போதைக்கு போர்டில் நடத்தி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ அடுத்தடுத்து நம்ம எல்லாமே சிறப்பாக பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம சொல்கிற செய்திகளை மட்டும் நீங்கள் காதில் கேட்டால் போதும். ஏன்னா வியூ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் வியூ பார்க்கணும். அது நமக்கு கண்டிப்பாக புரியணும் அப்படின்னா அது எப்படி கணக்கெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னா நீங்கள் போர்டில் பார்க்கணும். ஆனால் மற்றெல்லாம் போர்டில் பார்க்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் கேட்டாலே போதும். ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம், எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த கேள்விகளை நம்ம கேட்பாங்க அப்படின்றலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேள்விகளாக சொல்றதை நீங்கள் கேட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழில் நேற்று சொன்னோம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் அப்படின்னா 14 மேற்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்களை 8 தொகை 10 பாட்டு, 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள். சங்கம் மருவிய காலம், சங்கம் மருவிய காலம் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றிய காலம் தான் சங்கம் மருவிய காலம். இப்போ சங்க காலம் என்ன, கிமு 300 முதல் கிபி 300 வரை. சங்கம் மருவிய காலம் அப்படின்னா கிபி 300 முதல் நம்ம கிபி 500 அல்லது 600 வரைக்கும் கூட நம்ம சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிபி 300 முதல் கிபி 600 வரை இந்த நூற்றாண்டு இருண்ட காலம். தமிழ் வரலாற்றில் இருண்ட காலம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் எந்த விதமான நூல்களும் சான்றுகளும் நமக்கு கிடைக்கல. அது வரலாற்றே இருண்ட காலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். வரலாற்றிலே நம்ம களப்பிரர்கள் காலம், முத்தரையர்கள் காலம் அப்படின்ற ஒரு காலம். கிமு 3ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு அதிகமான செய்திகள், அதிகமான நூல்கள் இடம்பெறாத காலம். அதுக்கடுத்து 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் வருவாங்க தமிழ்நாட்டில். பல்லவர்கள் மீண்டும் தமிழ் இலக்கியங்கள் பக்தி இலக்கியமாக எழுச்சி பெறும். பக்தி இலக்கியங்கள் பூராமே பல்லவர் காலத்துல சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள் பூரா
6ஆம் நூற்றாண்டுலேருந்து அப்படி 7, 8, 9, 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி வந்து நம்ம வந்து சைவ இலக்கியங்கள், சைவ இலக்கியத்தில் வந்து சைவ திருமுறைகள் 12 சைவ சாத்திரங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள். அப்புறம் வந்து நமக்கு வந்து முக்கியமான நம்ம வந்து யாராரு அப்படின்னா வந்து ராமலிங்க அடியார், கைமணி தேசிய விநாயக பிள்ளை, தாய்மான சுவாமிகள், அப்புறம் வந்து சைவத்தோட தொடர்புடைய நம்ம எல்லா நம்ம அடியார்கள் பூரா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய புராணம் சேர்க்கிறார், அதோட தொடர்புடைய அனைத்து நம்ம நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்கள ஃபுல்லாக வந்து நம்ம பக்தி இலக்கியத்துல படிப்போம். ஸோ பக்தி இலக்கியம் வரும்போது அதை பற்றி சொல்லலாம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இலக்கியங்கள்ல தான் வந்து முக்கியமான கேள்விகள் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து நேற்று வந்து சங்க இலக்கியத்தில் வந்து 8 தொகை நூல்களை பூரா சொல்லியாச்சு. 8 தொகை நூல்கள், அற்றிணை, குறுந்தொகை, 500, பயிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்ற 8 தொகை நூல்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அதில் காலத்தால் முதன்முதலாக துவக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து அதில் வந்து அடிவரையறை பிளஸ் வந்து அந்த ஒவ்வொரு பாடல்களோட முக்கியமான செய்திகள், தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இன்னும் அதோட செய்திகள் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எளிமையா ஒரு நூலை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், அப்புறம் அதோட டீப் பிளஸ் அதோட ஆழமான செய்திகளா இன்னும் வந்து நம்ம வந்து அதை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சங்க இலக்கியத்தை வந்து 8 தொகை நூல்கள் கூட சொல்லியாச்சு. இப்போ 10 பாட்டு நூல்கள், 10 பாட்டு நூல்களை வந்து நம்ம வந்து 10 பாட்டுகள் முழுவதும் ஆசிரியப்பாவால் அமைந்த நூல், முழுவதும் ஆசிரியப்பாவால் அமைந்த நூல் வந்து நமக்கு வந்து 10 பாட்டு நூல்கள். ஏன்னா பா 4 வகைப்படும், வெண்பா ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. அதுல வந்து முழுவதும் ஆசிரியப்பா. ஆசிரியப்பா அப்படின்னா எல்லாமே 4 சீர்களை பெற்று வருவது. வெண்பா அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈற்றயலடி மட்டும் முச்சீராய் வரும். ஈற்றயலடியில ஈற்றடி முச்சீராய், 7 அடிகள் நாட்சீராய் வரும். ஆசிரியப்பா அப்படின்னா வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து 4 அடிகள் வரும். ஆசிரியப்பா அப்படின்னா இன்னும் வந்து அதை வந்து நம்ம நல்லா தெளிவா சொல்லுவோம். ஸோ ஆசிரியப்பா அமைந்த நூல், ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், அதை படிக்கும் போது நம்ம வந்து அது எத்தனை அடி முதல் எத்தனை அடி வரை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் சீர்கள் பத்தி சொல்லல, ஆனா இருந்தாலும் அதை பத்தி நம்ம தெளிவாக ஒரு நாளை சொல்லுவோம். ஸோ இது வந்து முழுவதும் ஆசிரியப்பால் அமைந்த நூல் வந்து 10 பாட்டு நூல்கள். இந்த 10 பாட்டு நூல்களே அகத்திணை நூல்கள், புறத்திணை நூல்கள் எத்தனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அகத்திணை நூல்கள் எத்தனை, புறத்திணை நூல்கள் எத்தனை அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். 10 பாட்டில் அகத்திணை நூல்களின் எண்ணிக்கை 10 பாட்டில் வந்து ஏன்னா வந்து நம்ம வந்து அகத்திணை நூல்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டில், ஆற்றுப்படை நூல்கள் 5. புறப்புறல் நூல் நமக்கு வந்து புறப்புறல் நூல் வந்து நம்ம வந்து என்ன நூல் அப்படின்றது வந்து சொல்லுவோம். இப்போ வந்து 10 பாட்டில் வந்து நம்ம அகத்திணை புறத்திணை அப்படின்றத நம்ம எடுக்காம அது வந்து ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள் வந்து மொத்தம் 5 இருக்கு. அதுல என்னென்ன ஆற்றுப்படை? திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல்கள். அதுல வந்து முதலாக அந்த நூல் வந்து திருமுருகாற்றுப்படை. ஏன்னா தொல்காப்பியன் ஆற்றுப்படை இலக்கணத்திற்கு வேறுபட்டது. ஏன்னா ஆற்றுப்படை அப்படின்னா புலவர்களை ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். பரிசில் பெற்ற புலவர் மற்ற புலவர்களை வழிப்படுத்துவது. ஒரு மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற புலவர் அந்த பரிசில் பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடினால் உங்களுக்கு பரிசில் கிடைக்காத மற்ற புலவர்களை வழிப்படுத்துதான் ஆற்றுப்படுத்துதல் சொல்லுவாங்க. அதான் வந்து ஆற்றுப்படை இலக்கணத்தின், ஆற்றுப்படை நூல்களின் இலக்கணமே இந்த நம்ம வந்து இதுதான் சொல்லுவோம். இதுல வந்து திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை மட்டும் வந்து தொல்காப்பியரின் ஆற்றுப்படை இலக்கணத்திற்கு மாறுபட்டது, வேறுபட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே வந்து ஆற்றுப்படை நூல்கள் பூரா பரிசில் பெறுவதற்காக, மன்னனிடம் பரிசில் பெறுவதற்காக புலவர்களை வழிபடுத்துவது. ஆனா அந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் முருகனின் அருளை பெறுவதற்காக வழிபடுத்துவது, முருகனின் அருளை பெறுவதற்காக ஆற்றுப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆற்றுப்படை மட்டும்
திருமுருகாற்றுப்படை மட்டும் வந்து ஆற்றுப்படை இலக்கணங்கள் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் கேட்டால் எழுதலாம். திருமுருகாற்றுப்படையிடம் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை அது வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் என்பவரால் எழுதப்பட்டது. 10 பாட்டில் முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி வந்து இரண்டாவது அந்த இந்த திருமுருகாற்றுப்படைக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து என்னென்ன வேறு பேர் இருக்கு அப்படின்னா புலவர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி சைவ திருமுறையின் 11வது திருமுறையில இடம்பெற்ற நூல் திருமுருகாற்றுப்படை. சைவ திருமுறையின் 11வது திருமுறை இடம்பெற்ற நூல் திருமுருகாற்றுப்படை. அடுத்து பொருணராற்றுப்படை எழுத வந்து முடத்தாம கன்னியார். பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார். அந்த நூல் வந்து யாரை பற்றி பாடுவது அப்படின்னா கரிகார் சோழன், கரிகார் பெருவளத்தானை பற்றி பாடுவது பொருணராற்றுப்படை. 2வது ஆற்றுப்படை நூல் வந்து பொருணராற்றுப்படை எழுதுறது வந்து முடத்தாம கன்னியார். அது யாரை பற்றி பாடுகிறதுனா கரிகார் பெருவளத்தானை பற்றி பாடுகிறது. அதே மாதிரி வந்து ஆசிரிய நடைத்தே வஞ்சி என்று தொல்காப்பியர் கூற்றுக்கு உதாரணமாக திகழும் நூல் பொருணராற்றுப்படை. ஆசிரிய நடைத்தே வஞ்சி, ஆசிரியப்பா மாதிரிதான் வஞ்சிப்பாவும் வரும் அப்படின்றதா வந்து ஆசிரிய நடைத்தே வஞ்சி அப்படின்ற சொற்றொட தரும் செய்தி. ஸோ இந்த செய்திக்கு வந்து நமக்கு வந்து திகழ்வது உதாரணமாக திகழ்வது வந்து பொருணராற்றுப்படை. ஆசிரியர் நடைத்தே வஞ்சி என்று தொல்காப்பியர் கூற்றுக்கு உதாரணமாக திகழ்வது பொருணராற்றுப்படை. நம்ம சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். சிறு பாடல் அப்படின்னா வந்து சிறிய இசைக்கருவிகள் வைத்து மீட்டி பாடுபவர்கள் வந்து சிறிய யாழ் பாடல்கள். அவள்தான் வந்து சிறிய இசைக்கருவிகள். சிறுபானாற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பாடர்கள் அப்படின்னா வந்து பெரிய இசைக்கருவி வைத்து பாடுவாங்க. பெரும்பானாற்றுப்படை எழுத வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து மலைப்படுகடாம் தான் இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் வந்து ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் மலைப்படுகடாம். அதுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. இந்த 5 ஆற்றுப்படை நூல்கள். அடுத்ததான் வந்து புறத்திரை பாடல்கள் வந்து மதுரை காஞ்சி எழுதுனது வந்து மாங்குடி மருதனார். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னனுக்கு வீடு பேரு உணர்த்துவதற்காக பாடப்பட்ட நூல் மதுரை காஞ்சி. ஸோ வந்து 10 பாட்டில் வந்து 5 ஆற்றுப்படை நூல்கள். 6வது நூல் வந்து மதுரை காஞ்சி. அதே மாதிரி 10 பாட்டில் அதிக பாடல்களை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. 10 பாட்டில் அதிக பாடல்களை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. அடுத்த பாடல் முல்லைப்பாட்டு இயற்றியவர் நப்பூதனார். 10 பாட்டில் குறைந்த பாடல்களை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு இயற்றியவர் நப்பூதனார். வினைமேற் சென்ற தலைவன் திரும்பி ஒரு முறை தலைவி பிரிவு துயரை ஆற்றியிருத்தல் முல்லைத்திணை. ஒவ்வொரு திணையோட செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல முல்லைத்திணை அப்படின்னா வினைமேற் சென்ற தலைவன் திரும்பி ஒரு முறை தலைவி பிரிவு துயரை ஆற்றியிருத்தல் முல்லைத்திணை. அந்த முல்லைப்பாட்டுகள் பூரா வந்து முல்லைத்திணையை சேர்ந்ததாக இருக்கும். அது எழுதுறது வந்து நப்பூதனார். அடுத்து நெடுநல் வாடை. இது அகம்புறம் இரண்டையும் கூறும் நூல் நெடுநல் வாடை. நக்கீரர் அது வந்து மதுரை கணக்காளர் நக்கீரர். இவரு வந்து ஒரு நக்கீரர் வந்து சங்ககால நக்கீரர் சொல்றாங்க. நெடுநல் வாடை அது வந்து பாலைத்திணை பாடல். நெடுநல் வாடை பூரா பாலைத்திணை பாடல். பாலைத்திணையினாவே பிரிவை பற்றி பாடக்கூடிய பாடல். நெடுநல் வாடை எழுதுறது நக்கீரர். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு எழுதுறது கபிலர். குறிஞ்சி கபிலர். இந்த குறிஞ்சிப்பாட்டுல 99 வகையான மலர்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல். தமிழ்ல வந்து தமிழ் பெயர் மலர்களுக்கு 99 வகையான மலர்கள். அதுக்கு வந்து தமிழ் பெயர் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஒன் செங்காந்தல் பூ முதல் மலை இருக்கும் பூ வரை. ஒன் செங்காந்தல் பூ முதல் மலர் இருக்கும் பூ வரை. மலை இருக்கும் பூ வரை
99 வகையான மலர்களின் பெயர்களை கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. 5 ஆற்றுப்படை நூல்கள், 6வது மதுரை காஞ்சி, 7வது முல்லைப்பாட்டு, 8வது நெடுங்கல்வாடை, 9வது குறிஞ்சிப்பாட்டு, 10வது பட்டினப்பாலை. இது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஏற்கனவே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பாலாற்றுப்படை, பெரும்பாலை, பட்டினப்பாலை ரெண்டுல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருக்காரு. பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அந்த பட்டினப்பாலை கரிகார் சோழன் சிறப்பு. இதுல இந்த பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல், வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. இப்போ சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், அந்த நூல்களோட ஆசிரியர் பெயர்கள் பிளஸ் நூல்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகள், சிறிய சிறிய செய்திகள் சொல்லியிருக்கோம். பிளஸ் அதற்கடுத்து அந்த ஒவ்வொரு நூலோட இன்னும் முக்கியமான கருத்துக்கள், சிறப்புகளை பத்தி இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள் நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு அடுத்து சங்கம் அறிவிய காலம் கிபி 300 முதல் கிபி 600 வரை 17 கீழ்கணக்கு நூல்கள். அதே மாதிரி 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை தோன்றிய காலம். 50 காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 நூல்கள் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல்கள் தோன்றிய காலம் சங்கம் அறிவிய காலம் கிபி 300 முதல் கிபி 600 வரை. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல மொத்தம் 12 நூல்கள் நீதி நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள், அது 17 மேற்கணக்கு, இது 17 கீழ்கணக்கு. 17 கீழ்கணக்குல நமக்கு 12 நூல்கள் நீதி நூல்கள். அகப்பொருள் நூல் 6, புறப்பொருள் நூல், அகப்பொருள் நூல் 5 அல்லது 6. ஏன்னா நம்ம நீதி நூல்கள்ல 12 சொல்லலாம், 11 சொல்லலாம். அதே மாதிரி அகப்பொருள் நூல் 5, புறப்பொருள் நூல் 1. 11 இருக்கும், 12 இருக்கும். அது என்ன நம்ம தெளிவா சொல்லுவோம். அப்படி 12 எடுத்துட்டு அகப்பொருள் நூல் 5, 11 எடுத்துட்டா அகப்பொருள் நூல் 6, புறப்பொருள் நூல் 1 தான். 17 கீழ்கணக்கு நூல்கள்ல நம்ம இப்போ என்ன நூல்கள் இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்கள். முதல் நூல் திருக்குறள். அறநூல்கள் பூராமே அறநூல்கள், நீதி நூல்கள், அறத்தை வலியுறுத்தக்கூடிய, நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்கள் தான் அறநூல்கள். அதுல முதல் நூல் திருக்குறள். திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், காமத்துப்பால் 25 அதிகாரம். 133 அதிகாரமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் காமத்துப்பால் 25 அதிகாரம். இயல்கள் மொத்தம் 9 இருக்கு. இயல்கள் மொத்தம் அதுல நமக்கு அறத்துப்பாலுக்கு 4 இயல்கள், பொருட்பாலுக்கு 3 இயல். அறத்துப்பாலுக்கு 4 இயல்கள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியியல். அறத்துப்பாலுக்கு 4, மொத்த திருக்குறளுக்கு 9 இயல்கள். அது அறத்துப்பாலுக்கு 4 இயல்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியியல் அப்படி 4 இயல்கள் அறத்துப்பால். பொருட்பாலுக்கு 3 இயல்கள். பொருட்பால் அரசியல், அங்கையியல், ஒளியியல். அரசியல், அங்கையியல், ஒளியியல் நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. இதோட கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால திருக்குறள் அறத்துப்பால்ல உள்ள இயல்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியியல். பொருட்பால் 3 இயல்: அரசியல், அங்கையியல், ஒளியியல். இன்பத்துப்பால் 2 இயல்: களவியல், கற்பியல். இன்பத்துப்பால் 2 இயல்: களவியல், கற்பியல். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்படும் நூல். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்படும் திருக்குறள். இந்த திருக்குறள் அடையெடுத்த கருவியாகுவர். திரு என்று மேன்மை பொருந்திய அடையெடுத்த கருவியாகுவர். திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயிலை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை. முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயிலை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை. இந்த மாதிரி திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயிலை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை. அதே மாதிரி திருக்குறளின் வேறு பெயர்கள். திருக்குறளின் வேறு பெயர்கள். திருக்குறளுக்கு நமக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு அப்படின்னா, திருக்குறளின் வேறு பெயர்கள் மாதிரி
திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு என்னென்ன வேறு பெயர்கள்? நாயனார், தேவர், புதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், பெருநாவலர், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பொய்யில் புலவர். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், பெருநாவலர், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பொய்யில் புலவர். அதே மாதிரி திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள். திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் தருமர், மணக்குடவர், தாமத்தர், தச்சர், பருதி, திருமலையர், மல்லர், கவிபெருமாள், காளிங்கர், பரிமேலழகர். திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதாவது தருமர், மணக்குடவர், தாமச்சர், தச்சர், பருதி, திருமலையர், மல்லர், கவிபெருமாள், காளிங்கர், பரிமேலழகர். திருக்குறளுக்கு சிறப்பான உரை, இந்த 10 உரையில சிறப்பான உரை பரிமேலழகர் உரை. திருக்குறளுக்கு சிறப்பான உரை இந்த 10 உரையில பரிமேலழகர் உரை தான் சிறப்பான உரையா போற்றப்படுகிறது. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அறிஞர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ரஷ்ய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் டால்ஸ்டாய். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ருஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தவர் டால்ஸ்டாய். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீனில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை. திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். திருக்குறளோட சிறப்புகள் நம்ம இவ்வளவு இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு தெளிவாக பற்றி சொல்லுவோம். கேளுங்க, திருப்பி கேட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி அடுத்த நூல் 14 கீழ்கணக்கு அடுத்த நூல் நாலடியார். நாலடியார் மொத்தம் 400 பாடல்கள், 4 அடிகளை கொண்ட 400 பாடல்களை கொண்டது. நாலடியாரின் வேறு பெயர்கள் திருக்குறளின் வேதம், திருக்குறளின் விளக்கம், வேளாண் வேதம். நாலடியாரோட வேறு பெயர் திருக்குறளின் விளக்கம் மற்றும் வேளாண் வேதம். அதை எழுதியவர்கள் சமண முனிவர்கள். நாலடியார் எழுதுவது சமண முனிவர்கள். அதே மாதிரி 3ஆம் நூல் நான்மணிக்கடிகை, விளம்பின ஆனார். நான்மணிக்கடிகை விளம்பின ஆனார் 104 பாடல்கள். நான்மணிக்கடிகையில 104 பாடல்கள். இன்னா 40 எழுதியவர் கபிலர். 40 இனிமையா, அதாவது எது செய்யக்கூடாது அப்படின்னு கூறுவது. இன்னா 40 பாடல்களை உடையது. அதுல எது செய்யக்கூடாது, கல்லுண்ணாமை புலாலுண்ணாமை பற்றி கூறும் நூல் இன்னா 40. எது செய்யக்கூடாதுன்னு கூறக்கூடிய 40 பாடல்கள். இனியவை 40 பூதம் சேர்ந்தனார். இனியவை 40 அப்படின்னா எது இனியவை, எதெல்லாம் இனிமை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் இனியவை 40. திரிகடுகம் நல்லாதனார் 100 பாடல்கள். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40. அதுக்கிட்ட திரிகடுகம் 100 பாடல்கள். 100 பாடல்கள் அது எழுதுற நல்லாதனார். அதுல சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு 3 மருத்துவ பொருட்கள் கொண்ட நூல் திரிகடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மருத்துவ பொருட்களை பற்றி கூறும் நூல் திரிகடுகம். இந்த 3 பொருட்கள் எப்படி மருந்தா இருக்கோ அதே மாதிரி நம்மளோட தமிழர்கள் வாழ்வதை எல்லாத்தையும் நம்ம நல்லதா கொண்டு வரணும் அப்படின்னா திரிகடுகம் அப்படின்ற பாடல்கள் படிச்சோம்னா நமக்கு என்ன மனம் எல்லாமே தெளிவாகும், தூய்மையாகும். நோயிலிருந்து விடுவது போல உள்ளம் நல்லதை மட்டும் நம்ம தேடும். இந்த மாதிரி திருக்கடுகம். அதே மாதிரி அடுத்த நூல் ஆசாரக்கோவை. பெருன்வாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை எழுதுவது பெருன்வாயின் முள்ளியார். அது
வரலாற்று குறிப்புகள் கொண்ட வரலாற்று களஞ்சியம், வரலாற்று குறிப்புகள் கொண்ட வரலாற்று களஞ்சியம். நமக்கு பழமொழி அடுத்து ஹலோ பிரதர், கொஞ்சம் பேசாங்க. ஆசாரக்கோவை பெருநோயின் மொழியார் ஒரு மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்க முறைகளை தொகுத்து கூறும் நூல். பழமொழி 400 பாடல்கள், 3 அறையினர், வரலாற்று குறிப்பு கொண்ட வரலாற்று களஞ்சியம், சிறுபஞ்ச மூலம் 102 பாடல்கள், காரியாஸ்தான் 5 அரிய உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார், முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் 10 பாடல்களாக அமைந்த நூல் முதுமொழி காஞ்சி. ஏலாதி கனிமேதாவியார், ஏலாதி கனிமேதாரி 80 பாடல்கள். இந்த ஏலாதி 6 மருத்துவ பொருட்கள். ஏலம் இலவங்கப்பட்டை சிறுநாவூர் பூ, ஏலம் இலவங்கப்பட்டை சிறுநாவூர் பூ. சிறுநாவூர் பூவுக்கு இன்னொரு பேர் நாகேஸ்வரம் சொல்லுவாங்க. ஏலம் இலவங்கப்பட்டை சிறுநாவூர் பூ, சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 6 மருத்துவ பொருட்கள் கொண்ட ஏலாதி எழுதிய கனிமேதாவியார் 80 பாடல்கள். களவழி 40. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல நமக்கு புறத்திரை பற்றி கூறும் நூல் களவழி 40. களம் யானை போர் பற்றி பாடுவது, புறப்புற நூலில் போர்க்களத்தை பற்றி பாடுவது களவழி 40. பொய்கையார், களவழி 40 பொய்கையார். கார் 40 கண்ணங்குந்தனார், கார் 40 கண்ணங்குத்தனார். அகப்புற நூலில் சிறியது, அகப்புற நூலில் சிறியது. 15 கீழ்கணக்கிலே அகப்புற நூல்ல சிறியது. ஃபர்ஸ்ட் 15 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள் ஏற்கனவே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இருந்தாலும் இப்ப அதோடு தொடர்புடைய செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 18 நூல்கள் 15 கீழ்கணக்கு எதெல்லாம் அறநூல்கள் அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் திருக்குறள், திருக்குறள் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சகுலம், முதுமொழி காஞ்சி, களவழி 40, கார் 40. அடுத்து பூரா அகத்திணை நூல்கள் அப்படின்றதால கார் 40 அப்படியே அகத்திணை நூல்கள். 5 50, திணைமொழி 50, 5 70, திணைமாலை 150, 5 70, 5 50, 5 50 மாறன் பொறையினார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். 5 70 மூவாதியார். திணைமாலை 150 கனிமேதாவியார். ஏற்கனவே ஏலாதி திணைமாலை 150 கனிமேதாவியார். கைநிலை, கைநிலைக்கு இன்னொரு பேர் 5 60 புள்ளங்காடனார். கைநிலை அப்படின்றது நமக்கு ஒழுக்க நிலையை பற்றி கூறும் 5 ஒழுக்கம், 5 ஒழுக்கத்தை பற்றி கூறும் கைநிலை. இந்நிலை, கைநிலைக்கு மாற்றாக இந்நிலை. கைநிலை எடுத்தா அகத்திணை நூலை எடுத்துக்கணும். இந்நிலைன்னு எடுத்தா நமக்கு மாற்று நூல், அது அறநூல்களா எடுத்துக்கிறோம். அதனால 11 நூல் 12 நூல் நம்ம சொல்றது இந்த கைநிலை இந்நிலையை நம்ம சேர்த்து நம்ம சொல்றதா. 5 50 மாறன் பொறையினார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். 5 70 மூவாதியார். திணைமாலை 150 அகப்புற நூலில் சிறியது. கைநிலை அதுக்கு இன்னொரு பேர் 5 60 இந்நிலை, கைநிலைக்கு மாற்று இந்நிலை. அதோட ஆசை பொய்கையார். இது ஒரு நீதி நூல். மீண்டும் நாளை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.